வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா PGTRB எஜுகேஷனல் சைக்காலஜியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் 2ல் ரேண்டமாக ஒரு 50 கொஷினை பார்க்கலாம். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம காந்திஸ் கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் டேர்ம்டு. காந்தியுடைய எஜுகேஷன் கொடுத்த அந்த கருத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, அடிப்படை கல்வியை என்ன பண்ணார், அந்த கான்செப்டாக அவர் கொண்டு வந்தார். அடிப்படை கல்வி காந்தியுடைய முக்கியமான எஜுகேஷன் கான்செப்ட், அடிப்படை கல்வி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சைக்காலஜியில் பொறுத்தவரை MCQ ப்ளஸ் நோட்ஸ் தேவைப்படுறவங்க யூனிட் வைஸாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணி பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடிப்படை கல்வியை கூறியவர் பார்த்திங்கன்னா காந்திஜி. த கோர் ஐடியா ஆஃப் நாய் தலீம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அல்லது ஒரு இயக்கம் வச்சுருந்தார், பள்ளி மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் கான்செப்ட் அது என்ன சொல்கிறாருன்னா, லேர்னிங் த்ரூ கிராஃப்ட், வேலை செய்கிறது மூலமாக கற்றுக்கிறது. இந்த லேர்னிங் பை டூயிங்னு சொல்லுவாங்களா, அதே கான்செப்ட் தான் லேர்னிங் த்ரூ கிராஃப்ட். காந்திஸ் எஜுகேஷன் ஃபிலாசபி இஸ் பேஸ்ட் ஆன் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹியூமனிசம், ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக மனிதத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் ஹியூமனிசம் அடிப்படையில் தான் காந்தியுடைய அந்த கல்வி தத்துவமானது அமைந்து காணப்பட்டது. சரிங்களா? நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த போகிற மாதிரி மேக்ஸிமம் நான் என்ன மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். தாகூர் பார்த்திங்கன்னா விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியை ஆரம்பிக்கிறாரு. எங்கன்னா எந்த வருஷம்னா 1921. 1901 பார்த்திங்கன்னா அந்த சாந்திநிகேதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சிருப்பாப்புல 1901. அது வந்து பின்னால் விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியாக வளர்ச்சி பெறும். 1921 பார்த்திங்கன்னா விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி தொடங்கப்பட்டது தாகூர். அடுத்து தாகூர் எம்பசைஸ் லேர்னிங் த்ரூ பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலிசம். இந்த ரூசோ சொன்ன மாதிரி ஒரு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலிசம், இயற்கையோடு கற்றுக்க அப்படின்னு சொல்லுவார். நேச்சர் அண்ட் ஆர்ட் தாகூர். அடுத்து விவேகானந்தாஸ் கான்செப்ட் எஜுகேஷன் கேன் பி, விவேகானந்தருடைய கல்வி அந்த கான்செப்டை எப்படி சுருக்கி சொல்லலாம்னா, மேன் மேக்கிங் எஜுகேஷன், ஒரு நல்ல மனிதனை உருவாக்குற ஒரு எஜுகேஷன். ரிலீஜியஸாக மாரலாக, அதாவது தேசியவாதத்தோட அப்படி அந்த கான்செப்டில் பார்த்திங்கன்னா அவர் வந்து மேன் மேக்கிங் எஜுகேஷன் சொல்லுவாங்க. கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூல்ஸ் ஆர் நோன் அஸ் ரிஷி வேலி ஸ்கூல்ஸ். அக்கார்டிங் டு கிருஷ்ணமூர்த்தி த சென்ட்ரல் எய்ம் ஆஃப் எஜுகேஷன், கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்தவரை எஜுகேஷனுடைய மைய புள்ளி பார்த்திங்கன்னா லிபரேஷன் ஃப்ரம் கண்டிஷனிங். தம்பி, நீ அவனை போட்டு அமுக்கி சொல்லி கொடுக்காத, நீ ஃப்ரீயாக விட, அவனே என்ன பண்ணுவான், கற்றுக்குவான். போட்டு என்ன பண்ணக்கூடாது, அந்த எக்ஸாம் வச்சு அது வச்சு இது வச்சு போட்டு அவனை பண்ணக்கூடாது. அவனை லிபரலாக விடு, அவனே என்ன பண்ணுவான், கற்றுக்குவான் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து அரபிந்தோஸ் எஜுகேஷன் ஃபிலாசபி இஸ் நோன் அஸ் இன்டெக்ரல் எஜுகேஷன். ஒரு 5 கான்செப்ட் சொல்லுவார். த 5 பிரின்சிபல் ஆஸ்பெக்ட் பார்த்திங்களா சொன்னது பார்த்திங்கன்னா அரபிந்தோ எஜுகேஷனில் 5 விதமான அந்த ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு இதை சொன்னவர் பார்த்திங்கன்னா அரவிந்தோ சொல்லியிருப்பார். கீழே உள்ள ஒன்று மட்டும் அதில் வராது, மற்ற 3 வரும். ஃபிசிக்கல், எமோஷனல், ஃபிசிக் அப்படின்னு சொல்லுவார். மற்ற 2 பின்னாடி வர கொஸ்டினில் பார்க்கலாம், இருக்கும். தெரிஞ்சவங்க நீங்கள் என்ன பண்ணு, கமெண்டோட பண்ணலாம். ஃபிசிக், எமோஷனல், ஃபிசிக் அப்படின்னு சொல்லுவார். அரவிந்தோ பிலீவ்டு த ஹையஸ்ட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இஸ், அரவிந்தோ என்ன சொல்லுவார்னா, எஜுகேஷனுடைய மிகப்பெரிய நோக்கமே ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன், உன்னை உள்ளார்ந்து என்ன பண்ணுறது, ரியலைஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? ஸ்பிரிச்சுவாலிட்டியை சொல்கிற உடைய கல்வியே இந்த ஸ்பிரிச்சுவல் அடிப்படையாக தான் காணப்படும். சிஸ்டர் நிவேதா பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க அரபிந்தோ. சரிங்களா? காந்திஸ் வர்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன், வர்தா கல்விக் கொள்கை 1937 ரொம்ப ஃபேமஸான காந்தியுடைய கல்விக் கொள்கை.
இந்த வர்தா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணி ஆரம்பிச்சிருப்பார். அடுத்து காந்திஸ் எஜுகேஷனல் தாட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பார்த்திங்கன்னா டால்ஸ்டாய் அண்ட் ரஸ்கின். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா காந்தியுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. சரிங்களா. அடுத்து மோட்டோ ஆஃப் விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி. விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியுடைய ஒரு மோட்டோ அப்படின்னா யத்ரா விஸ்வம் பக்தவே கதம், அதாவது வேர் த ஹோல் வேர்ல்டு மீட்ஸ் இன் ஒன் நெஸ்ட். மொத்த வேர்ல்டு ஒரு கூண்டுக்குள்ளே என்ன பண்ணுது, சந்திக்கிறது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. யத்ரா விஸ்வம் பவத்த கணிதம். விச் வெஸ்டர்ன் திங்கர் இன்ஃப்ளூயன்ஸ் தாகூர் எஜுகேஷனல் ஐடியாஸ்? ரூசோ. ஏன்னா 2 பேர் இவர் நேச்சுரலிசத்தை பற்றி பேசியிருப்பார். தாகூர் என்ன சொல்லுவார்னா இயற்கையோடு கூடிய இந்த கல்வி முறையை என்ன ஆதரிப்பார். சரிங்களா. இந்த அந்த பள்ளியவே என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு மரத்தடிக்கையில் தான் ஆரம்பிச்சிருப்பார். சாந்திநிகேதன் அந்த இயற்கையோடு கூட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாகூரும் ரூசோவும் சொல்லுவாங்க. ரூசோ என்ன பண்ணார்னா தாகூரை இன்ஸ்பயர் பண்ணி அந்த மாதிரி ஆரம்பிக்க வச்சார். ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அடுத்து விச் ஆன்சியன்ட் இந்தியன் ஸ்கிரிப்சர் கிரேட்லி இன்ஸ்பயர்ட் விவேகானந்தாஸ் ஃபிலாசபி? பார்த்தீங்கன்னா உபனிதாஸ். விவேகானந்தருடைய கல்வி கூட பார்த்திங்கன்னா வேதாந்த அடிப்படையில் தான் காணப்படும். சரிங்களா. உபநிதங்கள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய கல்விக்கான தத்துவத்தை என்ன பண்ணுவார், நிறுவுவார் விவேகானந்தர். கிருஷ்ணமூர்த்தி பிலீவ்ட் ட்ரூ எஜுகேஷன் மீன்ஸ் அவேக்கனிங் இன்டெலிஜென்ஸ். அந்த அறிவை தூண்டுறது தான், விழிப்புணர்வு வைக்கிறது தான், என்ன பண்ணுறது, தட்டி எழுப்புறது தான் ஒரு முக்கியமான எஜுகேஷனுடைய பணியாக இருக்குது. அப்படி யார் சொல்கிறது? கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி எஜுகேஷன் ஃபிலாசபி கேன் பி லிங்க் டு எக்ஸிஸ்டென்டலிசம். கிருஷ்ணமூர்த்தியோட எஜுகேஷனை அந்த ஃபிலாசபி எதோட லிங்க் பண்ணலான்னா இந்த எக்ஸிஸ்டென்டலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதோட என்ன பண்ணலாம், லிங்க் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்து த லொக்கேஷன் ஆஃப் கிருஷ்ணமூர்த்திஸ் ஃபேமஸ் ரிஷி வேலி ஸ்கூல். கிருஷ்ணமூர்த்தியோட ரிஷி வேலி ஸ்கூல் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ். த ஃபிசிக் எஜுகேஷன் இன் அரபிந்தோ ஃபிலாசபி எய்ம்ட் அட். ஒரு 5 கான்செப்ட் சொல்லியிருப்பார்ல, ஃபிசிக், அந்த ஃபிசிக்கல். அதில் அந்த ஃபிசிக்கிறது பார்த்திங்கன்னா எதாவது பண்ணால் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் தான் சொல்லுது. இந்த ஃபிசிக் எஜுகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் அதை பற்றி சொல்லுது. அடுத்து அக்கார்டிங் டு அரபிந்தோ த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ட்ரூ எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எஜுகேஷனுடைய மிக முக்கியமான ஃபஸ்ட்டு கொள்கை நத்திங் கேன் பி டாட். ஒன்றும் என்ன பண்ண முடியாது, கற்றுக் கொடுக்க முடியாது, அதுவாகவே ரியலைஸ் ஆகி அவங்களே என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வழியே போய் எதையும் என்ன பண்ண முடியாது, திணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். விச் கமிஷன் அடாப்டட் காந்திஸ் பேசிக் எஜுகேஷன் ஐடியாஸ் 1944? சர்ஜன்ட் ரிப்போர்ட். 1944 தான் இந்த ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா காந்தியுடைய பேசிக் எஜுகேஷனை வழிமொழிகிறோம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து இன் காந்திஸ் வியூ த சீஃப் எய்ம் ஆஃப் எஜுகேஷன், அதாவது சர்வீஸ் டு சொசைட்டி த்ரூ செல்ஃப் ரிலையன்ஸ். தகூருக்கு எப்போ நோபல் ப்ரைஸ் கொடுத்தான்னு கேட்டிருக்காங்க. 1913 தான் சரியான ஆன்சர். தாகூர் ரிசீவ் நோபல் ப்ரைஸ். கீதாஞ்சலி கொடுத்துருப்பாங்க. கீதாஞ்சலியை இங்கிலீஷில் என்ன பண்ணுவார், ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார், மொழிபெயர்த்து கொண்டு போவார் இங்கிலாண்டுக்கு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அதற்காக 1913 பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அடுத்து தாகூர் எஜுகேஷ்னல் என்வரன்மெண்ட் எய்ம் டு, அதாவது மாடர்ன் சயின்டிஃபிக் அந்த இதையும் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜையும் பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தை என்ன பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது, சேர்க்கிறது, அதன் மூலமாக கல்வியை அளிக்கிறது. அதான் அவரோட எஜுகேஷனுடைய கான்செப்ட். அது த ரூரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம் அட் சாந்திநிகேதனில் இந்த ரூரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம்னு ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம், அதாவது கிராமங்களை மறுசீரமைக்கும் ஒரு திட்டம். இது பார்த்திங்கன்னா எப்படி அழைக்கிறாங்கன்னா ஸ்ரீநிகேதன் அப்படி அழைக்கிறாங்க, பார்த்துங்க. அடுத்து ராமகிருஷ்ண மிஷனுடைய மோட்டோ அப்படின்னா ஃபார் ஒன்ஸ் ஓன் சால்வேஷன் அண்ட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த வேர்ல்டு. மக்களுடைய விடுதலைக்காகவும் உலகத்துடைய நன்மைக்காகவும் அப்படிங்கிற மோட்டோவோட பார்த்திங்கன்னா இது ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தர் ஆரம்பிக்கப்பட்டது. அது விவேகானந்தருடைய அதாவது விவேகானந்தர் இந்த சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரை இன்ஸ்பயர் ஆகி தான் ஆரம்பிக்கிறார். அவருடைய சீடர் அவர். சரிங்களா. இது பார்த்திங்கன்னா ஆத்மனோ மோக்ஷத்திரம். அது விவேகானந்தா சா எஜுகேஷன் இஸ் மீன்ஸ் டு.
இது பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்ட் த பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். ஏற்கனவே மனிதனில் என்ன இருக்குது, பெர்ஃபெக்ஷன் இருக்குது, அதை மேற்கொண்டு இது பண்ணுறது தான் என்ன எஜுகேஷனுடைய முக்கியமான வேலை அப்படிங்கிறார் விவேகானந்தர். அது விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூல். நலந்தா வித்யாலயா கிடையாது, ரிஷி வேலி உண்டு. பிராக்வுட் பார்க் ஸ்கூலு இங்கிலாந்தில் அந்த இதை இவருடைய கான்செப்டை பயன்படுத்தி இங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சஹியாத்ரி ஸ்கூல், இந்த மூணுமே கிருஷ்ணமூர்த்தியுடைய கான்செப்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து இந்த இன்டெக்ரல் எஜுகேஷன், அதாவது அரவிந்தருடைய இந்த இன்டெக்ரல் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 5 காரணிகள் காணப்படும். அதில் பார்த்திங்கன்னா ஃபிசிக், வைட்டல், மெண்டல், ஃபிசிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல், இதை பார்த்து வச்சுக்க இந்த ஆர்டரில். அடுத்தது இன்ஸ்டியூஷன் ஸ்ரீ அரவிந்தோ இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன். இது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. சரிங்களா, ஸ்ரீ அரவிந்தோ இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன் பாண்டிச்சேரியில் இருக்குது. The Varda Conference that discussed Gandhi's basic education. அதாவது வர்தா கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது, வர்தா அந்த கூட்டம். அதில் வந்து காந்தியுடைய அடிப்படை கல்வி என்ன பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தலைமை தாங்கிய ஒரு ஜாகிர் ஹுசேன். சரிங்களா, அந்த கூட்டத்துக்கு காந்தி பிலீவ்ட் எஜுகேஷன் ஷுட் பி, அதாவது எஜுகேஷன் என்ன இருக்கணும், 14 வயசு வரைக்கும் கம்பல்சரி அண்ட் ஃப்ரீயாக இருக்கணும். விவேகானந்தா பிலீவ்ட் ஸ்ட்ரென்த் கம்ஸ் ஃப்ரம், ஸ்ட்ரென்த் ஒரு மனிதனுக்கு எப்படி வருதுன்னா பியூரிட்டி, பேஷன், உண்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், ப்ரெசவரன்ஸ், தொடர்ந்து என்ன பண்ணணும், ப்ரெசவ் தாங்கி நிற்கணும், எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பொறுத்து இருக்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. பியூரிட்டி, பேஷன், ப்ரெசவரன்ஸ். அது கிருஷ்ணமூர்த்தி டீச்சிங்ஸ் மெத்தட் என்கரேஜ்ட் டயலாக் மெத்தட் அண்ட் அப்சர்வேஷன். டீச்சரும் மாணவர்கள் என்ன பண்ணணும், டயலாக் முறையில் கற்றுக்கணும். 2 பேருமே லேர்னர்ஸ் மாதிரி சொல்லுவார். அதேமாதிரி அப்சர்வேஷன் மூலமாக என்ன பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அக்கார்டிங் டு பிளாட்டோ த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நாலேஜ் பார்த்திங்கன்னா டயலக்டிவ் ரீசனிங், இதான் சொல்கிறாரு. த பிளாட்டோஸ் தியரி ஆஃப் எஜுகேஷன் இஸ் எக்ஸ்பிளைன்டு. இந்த தியரி ஆஃப் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா அவருடைய புக்கான த ரிபப்ளிக் அப்படிங்கிற புக்கில் சொல்லப்படுது. இந்த பெட்ரன் ரசல்ஸ் எஜுகேஷன் ஃபிலாசபி, அவருடைய ஃபிலாசபி பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஹியூமனிசோடைய பேஸ் பண்ணி இருக்கும். இந்த ரசல்னாலே சயின்டிஃபிக் தான். சரிங்களா, அடுத்து பெஸ்டசோலிஸ் மெத்தட் ஆஃப் டீச்சிங் பார்த்திங்கன்னா லேர்னிங் பை டூயிங், அப்சர்வேஷன், அவருடைய கான்செப்ட் லேர்னிங் பை டூயிங். ரூஸோடைய ஃபேமஸ் புக் அண்ட் எஜுகேஷன் என்னென்னா எமிலி, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரூஸோடைய எஜுகேஷன் பாலிசி பார்த்திங்கன்னா நேச்சுரலிசம், ஏற்கனவே பார்த்தோம், தாகூருடைய இன்ஸ்பயர் பண்ணவர் அவர். அடுத்து மாண்டிசேரி மெத்தட் ஃபோக்கஸஸ் ஆன் சைல்டு சென்டர் லேர்னிங் வித் ப்ரிப்பேர்டு என்வான்மெண்ட். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே எல்லாம் ரெடியாக இருக்கும், சேர், பெஞ்சு எல்லாமே ரெடியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணணும், அந்த அரேஞ்ச்மெண்ட் ஏற்கனவே இருக்கும், அதான் ப்ரிப்பேர்டு என்வான்மெண்ட், மாண்டிசேரி மெத்தட். மரியா மாண்டிசேரி எம்பசைஸ் சென்சரி ட்ரைனிங், புலன்களை பயிற்சி பண்ணுறது மூலம், அந்த ஆக்டிவிட்டி மூலம் என்ன பண்ணுறது, கற்றுக் கொடுக்குறது. ஜான் டுவேஸ் ஃபிலாசபி இஸ் நோன் அஸ் பார்த்திங்கன்னா ப்ராக்மெட்டிசம், முக்கியம். ஜான் டுவே ப்ராக்மெட்டிசம். டுவே கன்சிடர்ட் எஜுகேஷன் அஸ் a process of living itself. சரிங்களா, a process of living itself அப்படி சொன்னது, எஜுகேஷனை பற்றி சொன்னது டுவே. டுவே ஸ்ட்ரெஸ்ட் த ஸ்கூல் ஷுட் ஃபங்க்ஷன் அஸ் அ மினியேச்சர் சொசைட்டி. ஸ்கூல் வந்து ஒரு சமுதாயம், சிறிய சமுதாயம். பள்ளி ஒரு சிறிய சமுதாயம் அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா ஜான் டுவே. அடுத்து எஜுகேஷன் இஸ் த கிரியேஷன் ஆஃப் அ சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி சொன்னது பார்த்திங்கன்னா பிளாட்டோ. சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா எஜுகேஷனை பற்றி சொன்னது பிளாட்டோ. அடுத்து எஜுகேஷன் ஷுட் பி எ சோசியல் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா ஜான் டுவே. எஜுகேஷன் ஷுட் பி எ சோசியல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது ஜான் டுவே. அடுத்து பிளாட்டோ ஒரு கான்செப்ட் சொல்லிப்பார், அலிகரி ஆஃப் த கேவ். இந்த ரிபப்ளிக் அப்படிங்கிற புக்கில் இந்த ஒரு அலிகரி ஆஃப் த கேவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பார். அப்படின்னா என்னென்னா ஜேர்னி ஃப்ரம் அறியாமையிலேருந்து புரிதலுக்கு வர்றது, அதாவது இக்னரன்ஸ் டு என்லைட்மெண்ட். சரிங்களா, அதுதான் இது வந்து என்ன பண்ணுறது சொல்லுது. அடுத்து பெஸ்டலோசி டீச்சிங் வாஸ் பேஸ்ட் ஆன் விச் ட்ரைட். இந்த 3H அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஹெட்டு, ஒன்றுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹெட்டுனா இன்டெலெக்ட், ஹார்ட்னா மாரல், ஹேண்ட்ஸ்னால் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி வரும். சரிங்களா, 3H அப்படிங்கிற கான்செப்டை சொன்னது பார்த்திங்கன்னா பெஸ்டலோசி. ரூசோ கான்செப்ட் ஆஃப் நெகட்டிவ் எஜுகேஷன் மீன்ஸ் அவாய்டிங் ப்ரீமெச்சூர் இன்ஸ்ட்ரக்ஷன். நெகட்டிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறத பற்றி சொன்னது ரூசோ.
இது என்ன சொல்லுதுன்னா அவாய்டிங் ப்ரீமெச்சூர் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒருத்தர் 5 வயசு வரானா அவன் 5 வயசுக்கு உள்ளதை மட்டும் சொல்லிக் கொடுக்கணும். அவனுக்கு 8 வயசு 10 வயசு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது நெகட்டிவ் எஜுகேஷன். அது விச் ஃபிலாசபர் ஸ்ட்ராங்லி சப்போர்ட் டெமோக்ராட்டிக் எஜுகேஷன்? பார்த்தீங்கன்னா ஜான் டுவே. டெமோக்ராட்டிக் எஜுகேஷன் சப்போர்ட்டட் பை ஜான் டுவே. ரசல்ஸ் புக் ஆன் எஜுகேஷன் அட்வொகேட்ஸ் சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங். சயின்டிஃபிக் டெம்பர் வந்தாலே யார் தான்? ரசல் தான். அடுத்து பெஸ்டலசி பிலீவ்ட் எஜுகேஷன் ஷுட் பிகேன். வீட்டில் அம்மாவுடைய அரவணைப்பில் எஜுகேஷன் என்ன பண்ணணும், தொடங்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறார். ஃப்ரெபெல் டிஸ்கிரைப்டு பிளேயர்ஸ். அந்த குழந்தைகளுடைய விளையாட்டை அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹையஸ்ட் பேஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட்டு. வளர்ச்சியுடைய குழந்தை வளர்ச்சியுடைய முக்கியமான பெரிய உன்னதமான ஒரு காலம்தான் அது அப்படின்னு சொல்கிறார். இவர் தான் கிண்டர் கார்டன் அப்படிங்கிறத என்ன பண்ணுவார், தொடங்கியிருப்பார். அடுத்து மாண்டிசரி பிரின்சிபல் ஆஃப் ஆட்டோ எஜுகேஷன் மீன்ஸ். ஆட்டோ எஜுகேஷன் லேர்னிங் த்ரூ செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் டிஸ்கவரி. தானாகவே தெரிஞ்சு அனுபவத்தின் மூலம் அந்த குழந்தை விஷயத்தில் நம்ம கொஞ்சமாக கற்றுக்கிறது தான் ஆட்டோ எஜுகேஷன் சொல்கிறது. தானாகவே சுயமுனைப்போடு தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறது, கற்றுக்கிறது. அடுத்து இந்த இதை சொன்னது யார்? எஜுகேஷன் இஸ் லைஃப் இட் செல்ஃப், ஜான் டுவே. பிளாட்டோ ஐடியல் ஸ்டேட் வாஸ் டிவைடட் இன்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், ஆக்சிலரிஸ் அண்ட் கார்டியன்ஸ். அதாவது ஒரு கற்பனையான உலகம் ஒன்று வச்சுருப்பார். அதில் வந்து இவங்கெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் யோசிச்சு வச்சுருப்பார் அவர். ப்ரொடியூசர்ஸ், ஆக்சிலரிஸ் அண்ட் கார்டியன்ஸ். ஃப்ரைபெல்ஸுடைய கிண்டர் கார்டன் பார்த்திங்கன்னா 3லேருந்து 6 வயது குழந்தைகளுக்கு வடிவமைக்கப்பட்டது. அது பிளாட்டோ பிலீவ்ட் ரூரல் ஷுட் பி ஃபிலாசபர் கிங்ஸ். நம்ம அரசாளவரெல்லாம் ஒரு வந்து தத்துவவாதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன பண்ணார், பிளாட்டோ விரும்பினார். அது பெஸ்ட்லோசி ப்ரமோட்டட் ஆப்ஜெக்ட் டீச்சிங். அந்த ஆப்ஜெக்ட் டீச்சிங்கை ப்ரொமோட் பண்ணது பெஸ்ட்லோசி. அப்படின்னா என்னென்னா யூஸிங் ரியல் ஆப்ஜெக்ட் ஃபார் டீச்சிங் கான்செப்ட். ஒரு டீச்சிங் கான்செப்டை சொல்லிக் கொடுக்கும்போது அதை உண்மையாகவே அந்த இடத்துல போய் அல்லது அந்த கருவிகளை வச்சு என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். அது ஆப்ஜெக்ட் டீச்சிங், பெஸ்ட்லோசி. டுவேஸ் லெபார்டரி ஸ்கூல் வாஸ் எஸ்டாப்ளிஷ். பார்த்தீங்கன்னா லெபார்டரி ஸ்கூல் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணது டுவே. இங்கேன்னா அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில். அடுத்து பெஸ்ட்லோசி டிஸ்கிரைப்ட் எஜுகேஷன் அஸ் அ நேச்சுரல் ஹார்மோனியஸ் ப்ராக்ரெசிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் மேன்ஸ் பவர். இது கொட்டேஷன் மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் ஹார்மோனியஸ் ப்ராக்ரெசிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் மேன்ஸ் பவர். எஜுகேஷனை பற்றி சொன்னது பெஸ்ட்லோசி. அது மாண்டிசரி டிஸ்கிரைப் த சைல்டு அன் ஆக்டிவ் செல்ஃப் எஜுகேட்டிங் ஆர்கானிசம். ஒரு துடிதுடிப்பான தானே என்ன பண்ணுறது, கற்றுக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் குழந்தை அப்படின்னு சொன்னது மாண்டிசேரி. அடுத்து சோசியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத பற்றி சொன்னது யாருன்னா ரூசோ. இது எஜுகேஷனோட எப்படி ரிலேட் பண்ணுறாருன்னா பை எம்பசைசிங் மாரல் சிவிக் ட்ரைனிங் ஃபார் சிட்டிசன்ஷிப். சோசியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு குடிமைகளுக்கு சிவிக் ட்ரைனிங் அண்ட் மாரல் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படி சொல்கிறது. ஃப்ரெபெல் கால்டு த பிளே சீரியஸ் பிஸ்னஸ் ஆஃப் சைல்ட்ஹுட். அந்த குழந்தைய விளையாட்டுத்தன்மை பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு கவனிக்கக்கூடிய பார்த்திங்கன்னா சீரியஸான ஒரு காலம் அந்த விளையாடுறது, அந்த கற்றுக்கிறது. சரிங்களா? அப்படி சொல்கிறாப்புல ஃப்ரெபெல் கால் த பிளே சீரியஸ் பிஸ்னஸ் ஆஃப் சைல்ட்ஹுட். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.